அதே கிருஷ்ணர் இறந்ததுக்கப்புறம் கலியுகம் ஆரம்பிச்சிடுது. அதனால் பாண்டவர்களும் திரௌபதியும் ஸ்வர்கலோகம் போக வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அதனால் இமயமலை வழியாக போனால் தான் அவங்களால ஸ்வர்கலோகத்துக்கு அடைய முடியும். அதனால் எல்லாரும் போகிறாங்க. போகிற வழியில் ஒரே ஒரு கண்டிஷன் தான், யாருக்கும் யார் மேலேயும் ஆசை வரக்கூடாது, அப்புறம் யாருக்கும் அகங்காரம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தர்மராஜரை தவிர்த்து எல்லாரும் ஏதாவது ஒரு வழியில் இறந்துடுறாங்க. திரௌபதி அர்ஜுனாவை ரொம்ப லவ் பண்ணதுனால அவங்க இறந்துடுறாங்க ஃபஸ்ட்டே. சகாதேவர் நான் தான் ரொம்ப அறிவாளி அப்படின்னு நினச்சதுனால அவர் செகண்டாக இறந்துடுறாரு. நக்குலன் நான் தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப அழகானவன் அப்படின்னு நினச்சதுனால அவரும் இறந்துடுறாரு. அர்ஜுனர் நான் தான் இங்கே அதிகமாக வில்லம் போடுறதுலே சூப்பராக இருப்பேன், அதனால் நான் தான் ஸ்கில்ஸ் அதிகமாக வச்சுருப்பேன் அப்படின்னு நினச்சதுனால அவரும் இறந்துடுறாரு. பீமர் நான் தான் இங்கே ரொம்ப பலசாலி அப்படின்னு நினச்சதுனால அவரும் இறந்துடுறாரு. இந்த மாதிரி எல்லாருமே இறந்தோடனே தர்மராஜரோட ஒரே ஒரு நாய் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ரதம் வருது அவங்கள ஸ்வர்கலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு. அப்போ இந்த மாதிரி வாங்கன்னு கூப்பிடும்போது இந்த நாயும் என்னோட வரட்டுமே அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் மட்டும்தான் வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ சரி நான் வரல, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் நாய் ஒரு தர்ம தேவதையாக ஆகி இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணோம், நீங்கள் அதில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்றாங்க. சரின்ட்டு அவங்கள ஸ்வர்க்கத்துக்கு கூட்டு போகிறாங்க. அப்போ ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க. ஒரே கருப்பாக இருக்குது அந்த இடம் ஃபுல்லாக. அவங்களோட அண்ணன் தம்பியோட கொடூரமான சத்தம், திரௌபதி கத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுற மாதிரி சவுண்டு வருது. அப்போ அதை கேட்டோடனே கேட்குறாரு இந்த மாதிரி தர்மராஜர், ஏன் இவங்களெல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்கெல்லாம் நரகத்தில் இருக்காங்க, நீங்கள் மட்டும்தான் ஸ்வர்க்கத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் வரல ஸ்வர்க்கத்துக்கு, நானே இவங்களோடவே இருந்துக்கிறேன் அப்படின்றாரு. அப்புறம் அந்த இடம் ஃபுல்லாக வெளிச்சமாயிடு, ஸ்வர்கலோகம் மாதிரியே ஆயிடுது. அப்போ சொல்கிறாங்க, நாங்கள் இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு டெஸ்ட்டு வச்சோம், அதுலேயும் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்றாங்க. அப்புறம் 5 பேரும் சந்தோஷமாக வாழுகிறாங்க.